அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த திசைகள் பலனறிய சில வழிமுறைகள் இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அதாவது திசை ஆரம்பிக்கும் போது திசையின் பலனை சந்திரனை கொண்டு அறியும் முறை ஒன்று உண்டு. அது சந்திரன் நின்ற வீட்டை கொண்டு அறிய முறையாகும். அதாவது திசை ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் சந்திரன் தன் வீட்டில் நின்றால் செல்வம் பெருகும், சுகம் ஆகியவை அஞ்சாதருக்கு சிறப்பாக உண்டாகும். அதே போல் சூரியன் வீட்டில் நின்றால் உணவுக்கும் உடைக்கும் பஞ்சம் இருக்காது. செவ்வாய் வீட்டில் நின்றால் தகராறு, கடன், பயம், நோய் ஆகியவை உண்டாகும். புதன் வீட்டில் நின்றால் கல்வி விருத்தி, தன் அறிவினால் அதாவது அறிவால் மற்றும் வாக்கால் செல்வ விருத்தி ஆகியவை அஞ்சாதருக்கு ஏற்படும். குரு வீட்டில் நின்றால் விவசாய பலிதம், தெய்வ அனுகூலம், சுகம் ஆகியவை கிட்டும். சுக்கிரன் வீட்டில் நின்றால் பதவியும் அதனால் உண்டாகும் செல்வமும் ஆகிய வலிமை வந்து சேரும். அதேபோல் பெண்ணின் சேர்க்கையும் அதனால் அழிவு ஏற்படும். சனி வீட்டில் நின்றால் வாத நோய், வீணான பீதி, சிரமமில்லாத வேலை, தகுதிக்கு மீறிய ஊதியம் முதலிய பலன்கள் நடைபெறும். இது சந்திரன் எந்த வீட்டில் போய் நிற்கிறாரோ தசை ஆரம்பிக்கக்குள்ள அந்த அமைப்பிலிருந்தே நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு குரு திசை 16 வருடம். இப்போ சந்திரன் போய் சொந்த வீடான கடகத்திலே நிற்கிறாரு வச்சுங்க. அப்போ தசை ஆரம்பிக்கும் நேரத்தில் வீட்டில் நிறைய செல்வம் பெருகும், சுகம் ஆரோக்கியம் பெற்று அஞ்சாதகர் சிறப்பாக வாழ்வார். இதுதான் இப்போ நான் ஒரு இதுக்கும், அதாவது சூரியன், செவ்வாய், சனி, சுக்கிரன் அந்த அமைப்பில் சொல்லிருக்கேன். ஒரு திசை முடிஞ்சு இன்னொரு திசை ஆரம்பிக்கும் போது சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறார் பாருங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திசை முழுவதும் சந்திரன் என்ன பலன் செய்கிறாரோ அந்த பலனே செய்யும். புத்திகள் மாறுபடக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படும். இது மதியால் விதியை வெல்லக்கூடிய அமைப்பு. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.